வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 2025ல் இயர்லி எக்ஸ்பென்சஸ் பிளானிங் தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி பட்ஜெட் பிளானிங் வந்து பார்த்தோம். ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் சேலரி வந்து பார்த்துருந்தோம். அதில் வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து எப்படி பண்ணுறது, அதில் வந்து டெய்லி, மந்த்லி, வீக்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் பிளானோட வந்து பார்ட் 1ல் ஒரு வீடியோ இருக்கும். அதை கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். 2025ல் யார் யாரெல்லாம் பட்ஜெட் போடணும், இல்லை நான் இன்ன வரைக்கும் போட்டதே இல்லை, நான் இனிமேல் தான் ஃபஸ்ட் டைம் போட போகிறவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க்கை வந்து கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்கிறேன். இதுலேயும் 5 டைப்ஸ் ஆஃப் சேலரி வந்து எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணலான்ட்டு எல்லா மெத்தடும் சொல்லியிருப்பேன். இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விஷ் தான். நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணி போடுறீங்க, ஒரே சிஸ்டமில் மட்டும் நீங்கள் போட்டுறாதீங்கன்றதான் என்னுடைய ஆப்ஷன். நீங்கள் வந்து 2-3 வெரைட்டியாக வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணுங்கள். ஒரு சேவிங்ஸ் வந்து நமக்கு வந்து எமர்ஜென்சி டைமில் வந்து நமக்கு வந்து எடுத்துக்கிட்டாலும் மீதி இருக்கிற சேவிங்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். அதனால் வந்து சேவிங்ஸ் வந்து பார்ட் 2ல் வந்து கொடுத்துருப்பேன். ஃபிகர்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. எந்த ஃபிகர்ஸும் நான் மென்ஷன் பண்ணலை. என்னென்ன மெத்தட் இருக்குது எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கவர்மெண்ட் சேவிங்ஸ் மெத்தட் தான் நான் சொல்லியிருப்பேன். அதை வந்து பாருங்கள். தென் பார்த்தீங்கன்னா இயர்லி எக்ஸ்பென்சஸ் வந்து பார்ட் 3. இதுதான் வந்து பார்ட் 3ல் பார்க்க போகிற வீடியோ. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்பவுமே வந்து இயர்லி பிளான் வந்து என்ன பண்ணணுன்றதை நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணணும். ஏன்னா அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை வர செலவை வந்து நம்ம பண்ணனா அதில் வந்து நம்ம என்னெல்லாம் மிச்சம் பண்ணலாம், இதெல்லாம் எப்படிலாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சேவிங்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு 70-30 ஆச்சு நீங்கள் வந்து பிரிச்சுக்கணும். எப்படி வந்தாலும் 70 வந்து எக்ஸ்பென்சஸ்க்கு எடுத்துகிட்டு போனாலும் ஒரு 30 ஆச்சு வந்து சேவிங்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். அப்படி இல்லை அட்லீஸ்ட் ஒரு 20% ஆச்சு சேவிங்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா வந்து சேவிங்ஸே இல்லாமல் எப்போவுமே இருக்கவே கூடாது. அதனால் சேவிங்ஸ் வந்து ஒரு 20% ஆச்சு எடுத்துகிட்டு போகணும். இப்போ இயர்லி பிளானிங் வந்து நம்ம என்னென்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒன்றும் இல்லை, மொபைல் ரீசார்ஜ் வந்து சில பேர் வந்து மாதம் போடுவீங்க, சில பேர் 3 மாதம் போடுவீங்க. ஆனால் வந்து இயர்லி போட்டால் என்னென்ன வந்து பிளான் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கிறீங்க, 365 டேஸ் வந்து பிளான் வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 1 இயர் பிளான் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வருஷத்துக்கு பிளான் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏர்டெல், ஜியோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க. 3599 ஆர் வந்து 3999 இதுதான் வந்து அந்த இயர்லி பிளானுடைய அமௌண்ட் வருது. இந்த மாதிரி அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இயர்லி பண்ணிவிடுங்க. ஏன்னா மாதம் நம்மக்கிட்ட கையிலேருந்து கொடுக்குறதுக்கு இது மாதிரி இயர்லி பிளான் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அது நல்ல பெனிஃபிட்டும் இருக்குது. என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் பார்த்திங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் வந்து ஹாட்ஸ்டார் வந்து நமக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க, அமேசான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. அது மாதிரி வந்து நம்மளுடைய எடுக்கிற பிளானை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். இது வந்து முற்றிலுமாக வந்து ஆப்ஷனல் தான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணுங்க தான் சொல்லியிருக்கிறேன். இதுதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு முடிஞ்சால் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து மாதம் எப்போ முடியுது பிளான் தெரியாமல் அப்பப்போ கட் ஆகிடும், அப்பப்போ ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நீங்கள் இந்த 1 இயர் பிளான் பண்ணி போட்டிங்கன்னா நல்ல பெனிஃபிட் இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து இந்த அமேசான், டிஸ்னி அது மாதிரி எக்ஸ்ட்ரா என்ன சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குதோ, நெட்ஃப்ளி அது மாதிரி வந்து நமக்கு அது ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம தனியாக ரீசார்ஜ் பண்ணி பார்க்குறதுக்கு இது நமக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிடிஹெச் டிவிக்கு தான் சொல்லியிருக்கிறேன். அவங்கவுங்க ஒரு டைப் ஆஃப் வந்து டிடிஹெச் வச்சுருப்பாங்க. இப்போ இயர்லி பிளான் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 3Kலேருந்து 3.5K வரைக்குமே இயர்லி வரும். இந்த மாதிரி இயர்லி பண்ணும்போது என்ன நமக்கு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து 1 மந்த்து வந்து ஆஃபர் வந்து தந்துடுவாங்க ஃப்ரீயாக. வந்து நீங்கள் இப்போ ஒரு வருஷத்துக்கு பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 12+1 அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ வந்து ஒரு மாதம் வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வந்து டிஸ்னி ப்ளஸ், அமேசான், அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸுமே வந்து அதுவும் இயர்லியே நமக்கு கொடுத்துருவாங்க. எந்த ஒரு பேமெண்ட்டுமே கட்ட தேவையில்லை. நம்ம இந்த பிளான் எடுக்கும்போது இதுவும் ஃப்ரீயாக கிடச்சிரும். இதுவும் வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஆப்ஷனல். இதுதான் நீங்கள் பண்ணணுன்றதை நான் கட்டாயமாக சொல்லலை. இது மாதிரி தான் இருக்குதுன்றதுக்காக தான் நான் சொல்லியிருக்கிறேன். தேர்ட் பார்த்திங்கன்னா ஹோம் அப்ளையன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருள்லாம் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு வந்து எப்படிலாம் வந்து வாரண்ட்டி எப்படி கிளைம் பண்ணுறது, அது இல்லாமல் வந்து எப்படி வந்து சர்வீஸ் பண்ணுறது அப்படின்ட்டு தான். இப்போ வந்து ஹோம் அப்ளையன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏஎம்சின்னு சொல்லுவாங்க. ஏஎம்சினா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்ற பேர் இது ஆஃப்டர் எக்ஸ்ட்ரா வாரண்டிக்கு அப்புறம் இது மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். எந்த பொருள் நீங்கள் எடுத்தாலும் அந்த இடத்துல வந்து ஏஎம்சி இருக்குதான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஒரு 1 இயருக்கு 2 இயர்ஸ்க்குன்னு வந்து ஒரு
பேமெண்ட் கட்டிட்டிங்கன்னா அதில் வர பொருளோடைய சர்வீஸ்க்கு எல்லாமே வந்து ஸ்பேர்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த ஏஎம்சியே கவர் பண்ணிக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த நேரத்தில் வந்து எமர்ஜென்சி டைம் வந்து நமக்கு ஏதோ ப்ராப்ளம் வருது, ஒரு வாஷிங் மிஷின் வருது, ஏசியில் ஏதோ ப்ராப்ளம் வருதுன்னா கூட நம்ம கையிலேருந்து காசு கொடுக்க தெரில, இவங்ககிட்டேருந்து சொன்னோன்னா அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் அவங்க ஃப்ரீ சர்வீஸும் வந்து நமக்கு வந்து 1 or 2 சர்வீஸும் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து ஏசி வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வருஷத்துக்கு 2 சர்வீஸ் பண்ணுவீங்க. அது இந்த ஏஎம்சியில் கவர் பண்ணுறத கவர் பண்ணி நீங்கள் ஏஎம்சி சர்வீஸ் பண்ணிக்கலாம். சில இடத்துல வாஷிங் மிஷின் அந்த மாதிரி இருக்கும். அக்வா ஆர்ஓ ஃபில்ட்ரு வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். 6 months ஒன்ஸு இந்த ஃபில்ட்ரு போயிருக்கும், சோக் போயிடும், லைன் க்ளீன் பண்ணணும். இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஏஎம்சி மெத்தட் போட்டிங்கன்னா அதுக்கும் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக அவங்களே வந்து ஃப்ரீ சர்வீஸ் வந்து நமக்கு வந்து ரெகுலராக எத்தனை மாதத்துக்கு அப்புறம் சர்வீஸ் பண்ணணும்னு அவங்களே நமக்கு கால் பண்ணி வந்து சர்வீஸ் பண்ணிவிடுவாங்க. பொருள் வாங்குறத விட அதை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஏஎம்சி போட்டிங்கன்னா அது பெஸ்ட்டு ஆப்ஷன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் தான் சொல்லியிருக்கேன். வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் வச்சுருக்கலாம், கார் வச்சுருக்கலாம், வாட் எவர் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து சர்வீஸ் வந்து பண்ணணும். மினிமம் வந்து ஒரு பைக்குக்கு ஒரு 2500 வருதுன்னு வச்சுக்க 6 months ஆர் 1 yearக்கு நீங்கள் எப்படி சர்வீஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நீங்கள் வந்து அதை கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. எனக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 2500 வந்துச்சுன்னா அதை சர்வீஸ் பண்ணணும். இல்லை வருஷத்துக்கே 2500னா அது பார்த்துக்கோங்க. இப்போ கார் சர்வீஸ்னால் மினிமம் வந்து ஒரு 10,000 rupees வரும். ஏன்னா வந்து ஃபில்டர்ஸ், ஆயில்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறதுக்கே வந்து 10,000 rupees எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. வாட்டர் வாஷு, ஜென்ரல் செக்கப் எல்லாமே சொல்லி நீங்கள் வந்து அது மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து மினிமம் ஒரு 10,000. ஏன்னா இதையும் நம்ம சர்வீஸ் பண்ணால் தான் மெயின்டைன் பண்ண முடியும். அது இல்லாமல் அதில் இருக்கிற பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து பைக்குக்கும் காருக்கும் வந்து டிஃப்ரென்ஸான அமௌண்ட் வரும். பைக்குக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வரும், காருக்கு வந்து அதிக அமௌண்ட் வரும். நம்ம போடுற ஐடிபி, ஏன்னா காரோட வேல்யூ வந்து ஒரு 7 லட்சம் இல்லைன்னா 8 லட்சம் அந்த மாதிரி பார்ப்போம். பைக் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 1 lakh தான் வந்து வச்சுக்கிட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து இன்சூரன்ஸில் வந்து கவர் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டும் நம்ம போடணும். ஓவரால் கவரேஜ் மாதிரி பார்த்து இன்சூரன்ஸ் போடணும். இன்சூரன்ஸ் போடும்போது பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்து சில பேர் வந்து அதையும் வந்து இஎம்ஐ மெத்தடில் எடுத்துகிட்டு போவாங்க, சில பேர் வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு போவாங்க, ஃபினான்ஸ்லேயே இஎம்ஐ போயிடுவாங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குதோ அது மாதிரி போடுங்க. இதையும் வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் தான். இது ஃபேமிலிக்காக கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும். ஏன்னா வந்து எப்போ வந்து எமர்ஜென்சி யாருக்கு என்னன்ட்டே தெரியாது. ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அதில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்கு வந்து சில இடத்துல நம்ம எவ்வளோ போடுறோமோ ப்ரீமியம் வந்து 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து மந்த்லி ஆர்டியாக நான் கன்வெர்ட் பண்ணிவிடுவேன். மந்த்லி ஆர்டியாக போடுறதா இருந்தால் நமக்கு ரொம்ப பெனிஃபிட். ஏன்னா வந்து ப்ரீமியம் வந்து ஒரு 20,000, 25,000 வருது. 22,000லேருந்து 25,000 ப்ரீமியம் கண்டிப்பாக வரும் இயர்லி. இதை வந்து நம்ம மந்த்லி ஆர்டியாக கன்வெர்ட் பண்ணும்போது 25,000 டிவைடட் 12ன்னு போட்டிங்கன்னா 25,000 டிவைடட் 12 போட்டிங்கன்னா 2083 வருது. இதை வந்து 2100 சொல்லிட்டு ஒரு ஆர்டியாக கன்வே பண்ணிட்டிங்கன்னா மாதம் நம்ம வந்து கட்டிடுவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா வந்து கடைசி டைமில் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து எடுக்கும் போது தான் தெரியும். ஏன்னு வந்து எப்படி சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த் இஷ்யூ வரும்போது தான் அந்த வீட்டில் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்னே தெரியும். யாரா ஹெல்த் இன்சூரன்ஸ் போடலை இப்போ வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டாச்சும் கொடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போட ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து வயசு வந்து கம்மியாக இருக்கும்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் வந்து கேல்குலேஷன் ஆகிட்டே ஒரு ஃப்யூச்சரில் உங்களுக்கு அபோவ் 50 வயசு இருக்குது, அபோவ் 40 வயசு இருக்குது, இப்போ நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதனால் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து வீட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஃபேமிலிக்கு ஒன்று போட்டுருங்க. இது ரொம்ப 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 பெனிஃபிட்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ், பர்த்டே அண்ட் வெட்டிங் டேக்கு எப்படிலாம் வந்து நம்ம வந்து என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வருது அதை வந்து நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்த்தலாம். இது நான் போடுற மெத்தட் தான், அதனால தான் அதை நான் தனியாக இதில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து தீபாவளிக்கு வந்து நம்ம செலவு இருக்குது, பொங்கலுக்கு செலவு இருக்குது அப்படின்னா நினைப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் ஃபண்டுன்னு இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வந்து ட்ரெஸ்க்காக வந்து நான் வந்து மந்த்லி வந்து சீட்டு போடுறேன். அவங்கக்கிட்டே இருக்குது, நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால கடை வந்து 2-3 பிரான்ச்சஸும் இருக்குது. அதனால் இவங்கக்கிட்ட வந்து மந்த்லி வந்து ட்ரெஸ் ஃபண்டு போடுறேன். மினிமம் 300 தான் போடுறேன். இயர்லி பார்த்தீங்கன்னா 10 மாதம் தான் கட்டுற மாதிரி வருது. 3,000 கட்டுறேன். ப்ளஸ் அவங்க போனஸ் வந்து 1 மந்த்து கொடுத்துருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 3,300 வந்து நீங்கள் எந்த ட்ரெஸ் வேணால் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதை வந்து நான் வந்து தீபாவளி டைமுக்கு வந்து கண்டிப்பாக இதை யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். என்ன ட்ரெஸ்லாம் வேணுமோ நமக்கு வந்து அது இல்லாமல் ஆஃபர்ஸ் வந்து தீபாவளி டைம்லேயும் போடுவாங்க. அதோடு சேர்த்து வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் இந்த ட்ரெஸ்ஸை. அதுக்கப்புறம் கிராக்கர்ஸ் வந்து நம்ம வந்து பட்டாசு ஃபண்டு போடுறோன்னு தெரியும் உங்களுக்கு. பட்டாசு ஃபண்டும் வந்து
போட்டுருவேன். தீபாவளி டைமில் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். இதையும் போட்டுடுறேன். அப்புறம் வந்து ப்ரொவிஷனல் ஃபண்டு, மளிகை சாமான் ஃபண்டு வருஷத்துக்கு வந்து மாதம் மாதம் கட்டிகிட்டே வரும். வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த ப்ரொவிஷன்லாம் வரும். அதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். தென் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு ஃபண்டு, இது வேணும்னா போடுங்க, இல்லைனா உங்களோட ஆப்ஷன்ஸ். கோல்டு ஃபண்ட் வந்து இந்த வருஷம் நான் போடலை, போட்டேன்னா சொல்கிறேன். 500 1000 நிறைய இடத்துல போடுவாங்க. இது வந்து தெரியாத இடத்துல போட்டு ஏமாந்துடாதீங்க. வேணும்னா மட்டும் போடுங்க. அது ஆப்ஷனல் தான். ஏன்னா வந்து இயர்லி பிளானில் வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் வரும். ஏன்னா வந்து தீபாவளி வந்து கோல்டு ஃபண்டுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கொடுப்பாங்க. அந்த மாதிரி போடுறதா தான் போடலாம். தென் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஃபண்டு டு சேவிங், சில இடத்துல வந்து மினிமம் வந்து 1000 ரூபாய் கட்டணும். இது வந்து நீங்கள் 12 மாதம் கட்டினீங்கன்னா ப்ளஸ் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா வந்து 2000 ஆர் 3000 போட்டு ஒரு 15,000 இல்லை 14,000 வந்து நமக்கு கொடுப்பாங்க. இது வந்து அந்த டைமில் சேவிங்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். இது மாதிரி வந்து நான் போடுற மெத்தடை பற்றி தான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மெத்தடை தான் சொல்கிறேன். உங்களுக்கு போடணும்னா இதெல்லாம் ஆப்ஷனல் தான். போடுறதா தான் போடுங்க. ஏன்னா வந்து இயர்லி வந்து ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் தான் நமக்கு வந்து நிறைய வந்து செலவு வரும். இந்த மாதிரி அது வந்து மெயினாக வந்து இந்த தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி இந்த மாதிரி செலவெல்லாம் வரும். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி சீட்டு, இந்த மாதிரி ஃபண்டெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு சேவிங்ஸாக இருக்கும் தான் இந்த ஆப்ஷன் வந்து இதில் நான் சொல்லியிருக்கிறேன் ஃபெஸ்டிவல் சேவிங்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் டூர் அண்டு கோவில் ட்ரிப்பு தான். வெக்கேஷன் டூர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சம்மர்ஸ் டைமில் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு நம்ம வெளியே போகிற மாதிரி இருக்கும். நமக்கும் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னு சொல்லிட்டு டூர் வந்து பிளான் பண்ணுவோம். தென் பார்த்தீங்கன்னா கோவில் ட்ரிப், குலதெய்வம் கோவிலுக்கு கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் போகணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவோம். இதை எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டி மெத்தடாக போய் நம்ம வந்து அந்த டைமில் வந்து செலவு இல்லாமல் நம்ம எப்படி பிளான் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊருக்கு எவ்வளோ போயிட்டு வரதுன்னு ஒரு செலவு தெரியும். நம்ம எந்த ஊருக்கு போகிறோன்றதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம பிளான் பண்ணி மினிமமான அமௌண்ட்டை வந்து நான் மினிமமாக ஒரு 20,000ன்னு வச்சுக்கோங்களேன். 20,000 டிவைடட் ஒரு 12 மாதம் வச்சிங்கன்னா அதில் என்ன அமௌண்ட் வருதோ, ஒரு 2,000ன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன அமௌண்ட் வருதோ அதை அப்படியே வந்து ஆர்டியாக கன்வே பண்ணிடுங்க. மந்த்லி இதை நீங்கள் பேங்க்கில் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து கடைசியில் நம்ம எங்கே ஊருக்கு போகிறதா இருந்தாலும் என்ன பிளான் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம ரிலாக்ஸாக போயிட்டு வரலாம். எந்த ஒரு செலவுனாலும் அந்த அமௌண்ட்டுக்குள்ளேயே கட்டுக்குள்ளே வர மாதிரி நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். இது மாதிரி நம்ம பண்ணும்போது வந்து நமக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் அமௌண்ட் நம்ம ரெடி பண்ணி போகும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி அமௌண்ட் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகும்போது ஈஸியாக இருக்கும். அதை வந்து மந்த்லியாக கன்வே பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் வந்து கோவில் ட்ரிப் அந்த மாதிரிலாம் போகிறதா இருந்துச்சுன்னா நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து கோவில் ட்ரிப்பாக கூட்டிகிட்டு போகிறது கூட வந்து மந்த் ஆன் மந்த் வந்து சீட்டு மாதிரிலாம் கூட போடுறாங்க. உங்கள் பக்கம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் யாருன்னா வீட்டில் வந்து பெரியவங்க யாருன்னா போகணுன்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி அவங்கள வந்து கோவில் ட்ரிப்புக்கெலாம் அனுப்பி விடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மந்த்லி பட்ஜெட் பிளானில் வந்து எமர்ஜென்சி ஃபண்டையும் வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட்டையும் வந்து நம்ம எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணலாம், அதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பட்ஜெட்டில் வந்து எமர்ஜென்சி ஃபண்டு நம்ம போட்டிருப்போம். எமர்ஜென்சி ஃபண்டு மந்த் ஆன் மந்த் கேரி ஃபார்வர்ட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அது வந்து எமர்ஜென்சினா ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்து எதுனா ஒரு மாதம் தான் நடக்கும், இல்லை ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட நடக்கலாம். மாதம் நடக்காது. அந்த அமௌண்ட்டை வந்து அதை அப்படியே சேவிங்ஸ் எடுத்துகிட்டு போங்க. தென் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணுறது க்ராசரி, வெஜிடேபிள், அப்புறம் வந்து இபி என்னெல்லாம் நம்மளால் அமௌண்ட்டை வந்து மிச்சம் பண்ண முடியுமோ அந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மிச்சம் பண்ணி நீங்கள் வந்து அதையும் வந்து ஒரு சேவிங்ஸாக எடுத்துகிட்டு போங்க. அதை வந்து நீங்கள் வந்து ஒரு உண்டியல் மெத்தடில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். உண்டியல் மெத்தடில் ட்ரை பண்ணி கூட அதை சேவிங்ஸ் பண்ணலாம். அதை வந்து இயர்லி பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட பர்த்டே இல்லை உங்களோட பர்த்டே அந்த மாதிரி டைமில் வந்து கேக்கு, சாக்லேட்டு, கிஃப்ட்டு அந்த மாதிரி வந்து எடுத்து கொடுக்கலாம். அதை வந்து உண்டியலில் வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி உங்கள் கிட்ஸோட பர்த்டேக்கு பிரிங்க, இல்லைன்னா உங்களோட ஆனிவர்சரிக்கு பிரிங்க. அந்த மாதிரி பிரித்து அதில் வர அமௌண்ட்டை வந்து மொத்தமாக வந்து அவங்களுடைய பர்த்டே ஒரு ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் உங்கள் வீட்டில் வருதோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து செலவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த அமௌண்ட்டும் நம்ம வந்து கையிலேருந்து செலவு பண்ணாமல் இந்த மாதிரி வந்து சேர்த்து வைக்கிற அமௌண்ட்லேருந்தே வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பிரித்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மெத்தட் எல்லாமே சொல்லிட்டேன். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா மந்த்லி பட்ஜெட் போட்டிருப்பேன், பார்ட் 2ல் வந்து சேவிங்ஸ் பிளான் போட்டிருப்பேன், பார்ட் 3ல் வந்து இயர்லி பிளான் போட்டிருப்பேன். இதோட எல்லாத்தோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோட சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மணி சேவிங்ஸ், கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ் தான் நிறைய இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.